Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nandagopa Kumaraya Govindaya Namo Namaha Bhaktya Aveshya Mano Yasmin Vacha Yennama Kirtayanne Dhyajan Kalevaram Yogi Muschate Kamakarma Bihi Sa Devadevo Bhagavan Pradeekshitam Kalevaram Yavaditam Hinonyaham Prasanna Hasuranalochano Ullasan Mukambujodhyana Padaschaturbujaha எந்த வாசுதேவனிடத்தில் மனத்தை பக்தியால் செலுத்தியும் எந்த வாசுதேவனது திவ்ய நாமங்களை தனது வாக்கினால் சொல்லிக்கொண்டும் சரீரத்தை விடுகின்ற யோகியானவன் வாசனாதிகளில் இருந்தும் கர்மாக்களில் இருந்தும் விடுபட்டவனாக ஆகிறானோ அப்படிப்பட்ட தேவர்களுக்கு தேவனும் தெளிந்த புன்னகையாலும் சிவந்த கண்களாலும் மிகவும் சோபிக்கின்ற தாமரை போன்ற முகம் உடையவனும் எனது தியான மார்க்கத்தை அடைந்தவனும் 4 புஜங்களோடு கூடியவனுமான அந்த வாசுதேவன் இந்த சரீரத்தை நான் விடுகிற வரியில் எனக்கு முன் இருந்து கொண்டு என்னை கடாட்சிக்கட்டும். சூதோ வாச்சா யுதிஷ்டிரஸ்ததா ஆகர்ணிய சயானம் சரபஞ்சரே அப்ருஷஸ்விவிதான் தர்மான் ருஷீனாம் ஸ்சானுசுண்வதாம். அதை கேட்டு தர்மபுத்திரர் அம்புகளாகிய படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மரை மற்ற மகரிஷிகளும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பலவிதமான தர்மங்களை கேட்டார். புருஷஸ்வபாவ விஹிதான் யதா வர்ணம் யதாசிரமம் வைராக்ய ராகோபாதிபியாமாம் நாதோபய லக்ஷணான் தான தர்மான் ராஜதர்மான் மோக்ஷ தர்மான் விவாகசா ஸ்ரீ தர்மான் பகவத் தர்மான் சமாச வியாச யோகதா தர்மார்த்த காம மோக்ஷாம்ச்ச சஹோ உபாயான் யதா முனே நானாக்யநேதிஹாசேஷு வர்ணயாமாச தத்வவித். ஏ மகரிஷே, தத்துவங்களை அறிந்த பீஷ்மர் சாதாரண மக்களுக்குரிய சத்தியம், தயை போன்றவைகளையும் அந்தந்த வருணத்திற்கு உரியதும் அந்தந்த ஆசிரமத்துக்கு உரியதும் வைராக்கியம், ஆசை என்ற உபாதிகளால் கூறப்பட்ட நிவிருத்தி, பிரவிற்த்தி ஆகிய 2 லட்சணங்களை உடையவைகளான தான தருமங்களையும் பிரஜாபாலன ரூபமான அரசர்க்குரிய தர்மங்களையும் சமதாமாதி ரூபமான மோட்ச தர்மங்களையும் பாதிவிருத்தியம் போன்ற ஸ்திரீ தர்மங்களையும் ஏகாதசி விரதம் போன்ற பகவத் தர்மங்களையும் அவைகளை அனுஷ்டிக்கும் முறைகளோடு கூடின தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்ற 4 வித புருஷார்த்தங்களையும் பிரித்தும் சுருக்கமாகவும் பெருக்கமாகவும் இதிகாசங்கள் பலவற்றில் சொல்லியபடி நன்கு விளக்கினார். தர்மம் பிரபதஸ்தஸ்ய சகால பிரத்யுவஸ்திதா யோ யோகி நிஷ்சந்த மிருத்யோர் வாஞ்சிதஸ்து தராயணஹா. தர்மோபதேசம் செய்கின்றவரும் இஷ்டப்படி மரணத்தை அடைய வல்லவரும் யோகியுமான அந்த பீஷ்மருக்கு எந்த காலம் விரும்பப்பட்டதோ அந்த உத்தராயண புண்ணியகாலம் சமீபித்தது. ததோபஸ்மிருத்ய ஹிருத்ய கிர சஹசிராணிர் விமுக்த சங்கம் மன ஆதிபுருஷே கிருஷ்ணே லசத் பீதபடே சதுர்புஜே பரஸ்திதே அமலி தத்கிருத் தியாதராத். அந்த காலம் சமீபத்ததும் ஆயிரக்கணக்கான மகாரதர்களை காப்பாற்றும் அந்த பீஷ்மர் மௌனமாக ஆகி விளங்குகின்ற பீதாம்பரத்தை உடையவரும் 4 புஜங்களோடு கூடியவரும் பீஷ்மரது முன்னே நிற்கின்றவரும் ஆதிபுருஷரமாயுள்ள ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் கண்ணை மூடாதவராகவே பற்றற்றதான தனது மனதை செலுத்தினார்.
विशुद्धाय धारणाय हुताशुभ तदीक्ष्यैश्वासु गदा युतव्यतः निवृत्त सर्वेन्द्राय वृत्ति विभ्रम दुष्टावजन्यं विसृजन जनार्दनम பரிசுத்தமான தாரணையால் போக்கடிக்கப்பட்ட பாப்பத்தை உடைய அந்த பீஷ்மர் அந்த வாசுதேவனது பார்வையாலேயே உடனே நீங்கிய சஸ்திர உபாதையை உடையவராகவும் எல்லாவித இந்திரிய வியாபாரங்களின் பலதரப்பட்ட பிரமாணம் அற்றவருமாய் சரீரத்தை விடுகிறவராய் கொண்டு ஸ்ரீ வாசுதேவனை ஸ்துதித்தார். பீஷ்மோவாச்சா இதி மதிருபகல்பித வித்ருஷ்ணியா பகவதி சாத்வத புங்கே விபூம்னிஹி ஸ்வசுக முபகதே क्वचित् விஹர்த்தும் பிரகிருதிம் உபேயுஷி யத் பவப்பிரவாகா. சாத்வதர்களுக்குள் சிரேஷ்டரும் எவரை அபேட்சித்து வேறொரிடத்தில் மகத்துவம் இல்லையோ அப்படிப்பட்டவரும் ஸ்வஸ்வரூபானந்தத்தை அடைந்தவரும் எந்த பிரகிருத்தியிலிருந்து சிருஷ்டி பரம்பரை உண்டாகிறதோ அந்த பிரகிருத்தியை சில பொழுது கிரீடிப்பதற்காக ஸ்வீகரித்தவருமான பகவானிடத்தில் தர்மானுஷ்டானம் முதலிய உபாயங்களால் ஆசையற்றதான தாரண ரூபமான புத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரிபுவனகமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரக குலா விருத்தானாம் ஜம் விஜயசகே ரதிர் அஸ்துமே அனவத்யா. மூன்று உலகிலும் மிக அழகானதும் தமால விருட்சம் போன்ற நிறமுடையதும் சூரியனது ஒளி போன்ற மஞ்சளான நிர்மலமான வஸ்திரத்தை உடையதும் முன்னேற்றி மயிர்களால் சூழப்பட்ட முக கமலத்தை உடையதுமான சரீரத்தை தரித்திருக்கிற அர்ஜுனனது சகாவான ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் எனக்கு பலாபி சந்தி இல்லாத குறைவற்ற அளவற்ற பிரேமை என்றும் இருக்கட்டும். யுதி துர கரஜோ விதும்ர விஸ்வக்ஸ லுலித ஸ்ராமவார்யா அலங்கிருதாஸ்யே மம நிஷித சரேர் விபித்ய மானத்வ சிவில சத் கவச்சே அஸ்து கிருஷ்ண ஆத்மா. யுத்தத்தில் குதிரைகளின் கால் தூசுனால் சாம்பல் நிறமுள்ளதும் இங்கும் அங்கும் ஆடுகின்றதுமான மயிர்களால் சிதறின வேர்வையோடு கூடிய முகத்தை உடையவனும் எனது கூர்மையான பானங்களால் பிளக்கப்பட்ட தோலை உடையவனும் உடைந்த கவச்சத்தை உடையவனுமான ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் எனது மனமானது என்றென்றும் நினைத்திருக்கட்டும். சபதி சக்கிவச்சோ நிசம்யம் மத்தியே நிஜபரையோர் பலையோரதம் நிவேசிய ஸ்திபதி பரசை நிகாயுர ரக்ஷணா ஹிருதவதி பார்த்த சகே ரதிர்மமாம்ஸ்து. அர்ஜுனன் வார்த்தையை கேட்டு பாண்டவர் கௌரவர் இருவரது சேனைக்கு நடுவில் ரதத்தை நிறுத்தி நின்றவரும் தனது பார்வையாலேயே சத்ரு சைனியின் ஆயுளை அபகரித்தோருமான அர்ஜுன சகாவான வாசுதேவனிடத்தில் எனக்கு என்றும் பற்று ஏற்படட்டும். व्यवहित वृथानां मुखं निरीक्ष्य स्वजन वदात् विमुगस्य दोषबुद्ध्या कुमति महरदात्मविद्यया यश्चरणादि பிரமஸ்ய தஸ்யமே அஸ்து. கொஞ்ச தூரத்திலிருந்து சத்ரு சேனையில் பிரமுகர்களான பீஷ்மாதிகளை பார்த்து தோஷமென்ற எண்ணத்தால் தன்னை சேர்ந்தவர்களை கொல்வதில் இருந்து நிவிர்த்தியடைந்த அர்ஜுனனுடைய அகம் ஹந்தா என்ற கெட்ட எண்ணத்தை எந்த பகவான் ஆத்ம வித்யோபதேசத்தால் போக்கடித்தாரோ அப்படிப்பட்ட பரம புருஷரது காலடிகளில் பற்றானது எனக்கு என்றென்றும் இருக்கட்டும். ஸ்வநிகம மகாய மத்பாதி ஞான மிருததிகர்த்து அவலப்தோ ரதஸ்தஹா திருதரத சரணோ அவ்யாயச்சலத் குர்ஹரிரிவ ஹந்தும் இபம் கதோத்திரியா. நான் அஸ்திரமில்லாமல் சகாயம் மட்டுமே செய்வேன்.
சகாயம் மட்டுமே செய்வேன் என்ற தன் சபதத்தை விட்டுவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனை அஸ்திரம் எடுக்கச் செய்வேன் என்ற சபதத்தை உண்மையாக்கச் செய்வதற்கு ரதத்தில் ஏறியவர் கீழே குதித்தவராய் சக்கராயுதத்தை கையிலேந்தியும் யுத்த பரபரப்பால் ஏற்பட்ட தன் நடையால் பூமியை நடுங்கச் செய்தும் நழுவிய உத்திரியத்தை உடையவராகவும் அந்த கிருஷ்ணன் யானையை கொல்ல வரும் ஒரு சிங்கம் போன்று எதிரில் வந்தார். சித சித விசிகஹதோ விசீர்ண தம்ச க்ஷத ஜபரீப்ளுத ஆததாயி நோமே பிரசப பிரசபம் அபி சசார மத்வார்த்தமம் சபவது மே பகவான் கதிர் முகுந்தஹா. வில்லாளியான எனது கூர்மையான பானங்களால் அடிக்கப்பட்டவரும் சிதறிய கவச்சத்தை உடையவராகவும் இரத்தம் தோய்ந்தவராகவும் பரபரப்போடு என்னை கொல்வதற்கு எதிரில் வந்தார். அந்த பகவானை முகுந்தன் எனக்கு சரணமாக இருக்கட்டும். விஜயதர குடும்ப ஆத்ததோத்ரே திரகதகரஷ் யஸ்மினி தஸ்ரீயே யக்ஷினியே பகவதீரதிரஸ்து மே முமுருஷோர் எமிக நிரீக்ஷிய ஹதாகதா ஸ்வரூபம். அர்ஜுனனது ரதத்தை பாதுகாப்பதில் மிகுந்த சத்தை கொண்டவரும் கையில் எடுக்கப்பட்ட சாட்டையை உடையவரும் பிடிக்கப்பட்ட குதிரை கடிவாளங்களை உடையவரும் அந்த சோபையால் பார்க்க தகுந்தவரும் இங்கு போரில் கொல்லப்பட்ட அனைவரும் எந்த வாசுதேவனை பார்த்து பகவானுக்கு துல்லியமான ரூபத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்டவருமான வாசுதேவனிடத்தில் மரணமடைய விரும்புகின்ற எனக்கு பற்று ஏற்படட்டும். லலித கதி விலாச வல்குஹாச பிரணிய நிரீக்ஷண கல்பிதோருமானாக கிருதமனு கிருத்வத்ய உன்மதாந்தः பிரகிருதிர் மகன் அகில அஸ்ய கோபவத்வஹ. அழகிய நடை, விலாசம், அழகான புன்சிரிப்பு, அன்போடு கூடிய பார்வை இவைகளால் உண்டு பண்ணப்பட்ட அதிக அகங்காரத்தோடு கூடியவர்களும் அதனால் அதிகமான மதத்தால் அறிவற்றவர்களும் உம்மால் செய்யப்பட்டதை திருப்பிச் செய்தவர்களுமான கோபிகா ஸ்திரீகள் எந்த உமது ஸ்வரூபத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட மூர்த்தி இடத்தில் எனக்கு பிரேமை உண்டாகட்டும். முனிகண நிருபவர்யா சங்குல அந்த சதசி யுதிஷ்டிரா ராஜசூய ஏஷாம் அருகனமுபவதே ஈக்ஷிணீயோ மம திருஷிகோ கோச்சார ஏஷ ஆவிராத்மா. மகரிஷி சிரேஷ்டர், ராஜசிரேஷ்டர்கள் இவர்களால் நிறைந்த தர்மபுத்திரரது ராஜசூய யாகத்தில் நடு சபையில் அந்த முனிவர் முதலியவர்களுக்கு பார்க்காதவராய் அக்ரபூஜையை பெற்றாரோ அப்படிப்பட்ட அந்தர்வியாமியான ஸ்ரீ வாசுதேவனை கண்களுக்கு விருந்தாக இப்பொழுது என் முன் தோன்றியுள்ளார். தமிம் மகம் மஜம் சரீரபாஜம் ஹிருதி திஷ்டிதம் ஆத்மகல்பிதானாம் பிரதி திருஷமிவ நைகதார்மேகம் சமதி கதோஸ்மி விதூத பேதமோகா. பிறப்பில்லாதவனும் தன்னால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிராணிகளின் ஒவ்வொரு ஹிருதயத்திலும் ஒரே சூரியன் ஒவ்வொரு கண்களுக்கும் பலவாறாக தோன்றுவது போல இருப்பவனுமான அந்த வாசுதேவனை மோகம் பேதம் இவை அற்றவனாய் நான் அடைந்திருக்கின்றேன். சூதோ வாச்சா கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவாக்கு திருஷ்டி விருத்திபிகி ஆத்மன்யாத்மனாம் ஆவேசிய சோ அந்தஸ்வாச உபாரமது. இவ்வாறு மனம், வாக்கு, திருஷ்டி, பார்வை இவைகளின் செயல்களால் தனது ஆத்மாவை பரமாத்மா சொரூபியான ஸ்ரீ வாசுதேவனிடத்தில் ஒன்றுபடச் செய்து உள்ளடங்கிய மூச்சை உடைய அந்த பீஷ்மர் ஓய்வு அடைந்தார். சம்பத்யமானம் ஆக்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே சர்வே பபூத்சவே தூஷ்ணிம் வியாம்சீவ தினாத்பயே. பீஷ்மர் சுத்தமான பரபிரம்மஸ்வரூபத்தில் ஒன்று கலப்பதை அறிந்து அங்கு கூடிய அனைவரும் இரவில் பட்சிகள் எவ்வாறு சப்திக்காது இருக்குமோ அவ்வாறு மௌனம் ஆயினர். தத்ர துந்துபியோ நேதுர் தேவமானா வவாதினா சம்சு சாதவோ ராஜ்யம் காத்வேது புஷ்பவிருஷ்டய.
அந்த சமயத்தில் தேவர்களும் மனிதர்களும் வாசிக்கப்பட்ட துந்துபி வாத்தியங்கள் முழங்கின. அரசர்களுக்குள் மிகவும் சிரேஷ்டமானவர்கள் ஸ்தோத்திரம் செய்தனர். ஆகாயத்தில் புஷ்பமாரி பொழிந்தது. தஸ்ய நிர்ஹரணாதீனி சம்பிரேதஸ்ய பார்கவா யுதிஷ்டிர காரயித்வா முகூர்த்தம் துக்கிதோ அபவத். ஏ பிருகுவம்ச சிரேஷ்டரே, முக்தியை அடைந்திருந்த போதிலும் அந்த பீஷ்மருக்கு செய்ய வேண்டிய தகனாதி சம்ஸ்காரங்களை செய்வித்து தர்மபுத்திரர் ஒரு முகூர்த்த நேரம் துக்கத்தோடு கூடியவராக இருந்தார். துஷ்டுவர் முனியோ ஹிஷ்டா கிருஷ்ணம் தத் குஹ்யநாமபிஹி ததஸ்தே கிருஷ்ணஹிருதயா சஸ்மரன் பிரஜிம்யா. மகரிஷிகள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாய் ஸ்ரீ வாசுதேவனை அவனுடைய இரகசிய நாமாக்களால் ஸ்துதித்தனர். கிருஷ்ணனையே மனதில் நினைத்தவர்களால் மறுபடியும் தங்கள் தங்கள் ஆசிரமங்களை அடைந்தனர். ததோ யுதிஷ்டிரோ கத்வா சக கிருஷ்ணோ கஜாக்ஃபயம் பிதரம் சாந்த்வயாமாச காந்தாரீம் ச தபஸ்வினி. பிறகு தர்மபுத்திரர் ஸ்ரீ கிருஷ்ணனோடு கூடியவராய் அஸ்தினாபுரத்தை அடைந்து தந்தையையும் மகா தபஸ்வியான காந்தாரியும் சமாதப்படுத்தினர். பித்ரா ஜானுமதோ ராஜா வாசுதேவானுமோதிதா சகார ராஜ்யம் தர்மேன பித்ருவைதாமகம் விபுகு. பிரபுவான தர்மபுத்திரர் திருதராஷ்டிரால் அனுமதிக்கப்பட்டவராய் ஸ்ரீ வாசுதேவனால் அனுமோதிக்கப்பட்டவராய் தனது மூதாதர்களுடையதான ராஜ்யத்தை தர்மத்துடன் பரிபாலனம் செய்து வந்தார். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே யுதிஷ்டிராஜ்ய பிரலம்போ நாம நவமோத்யாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மதன பாலகோபால்.